இன்றைய ஆத்மீக தேன். செப்பனியா 3:20 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொள்வேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண்கள் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆண்டு உன் வாழ்விலே இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் பெற்றுக் கொள்ளுகிறதான ஒரு ஆண்டு. The year of restoration. நீ எந்த இடத்திலெல்லாம் சிறைப்பட்டு போனாயோ அந்த இடத்தில் உன்னுடைய காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் திருப்பி பெற்றுக் கொடுக்கும்படியாக அவர் உனக்காக வெளிப்படுகிறதான ஒரு ஆண்டா இருக்கிறது. என் வேதம் கூறுகிறது, நான் இக்காலத்தில் உன்னை சேர்த்துக் கொள்ளுகிறவனாய் இருப்பேன், நீ என்னுடையவனாய் இருக்கும்படியாக உன்னை கூட்டிக் கொள்ளுகிறவனாய் இருப்பேன். மாத்திரமல்ல, உன் கண்கள் காண உன்னுடைய கடனின் சிறையிருப்பை நான் அதிசய வண்ணமாக திருப்புகிறவனாய் இருப்பேன். உன் வியாதியின் சிறையிருப்பிலிருந்து உன் படுக்கையை விட்டு உன்னை நான் நீக்கி உனக்கு ஆரோக்கியத்தை வர்ஷிக்க பண்ணுகிறவனாய் இருப்பேன். நீ எந்த இடத்திலெல்லாம் துக்கப்பட்டாயோ, அவமானப்பட்டாயோ, சிறுமையை அனுபவித்தாயோ, அந்த சிறுமையின் சிறையிருப்பிலிருந்து நான் உன்னை மீட்டு ரட்சிப்பேன் என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் வாக்கில் வல்லவர், செயலில் மகத்துவம் உள்ளவர். அப்படியே இந்த ஆண்டில் உன் வாழ்வில் அதிசயங்களை செய்து நீ எல்லாவற்றிலும் பேர் பெற்றவனாய் நிற்கும்படியாய், கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் அவர் சிறந்திருக்கும்படியாய் உன்னை மேன்மைப்படுத்துவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, உம்முடைய சகல விதமான அருளினாலும் தயவினாலும் அனுகிரகத்தினாலும் ஆசீர்வாதங்களாலும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இருக்கின்ற நுகத்தடிகளை உடைத்தெறிகின்றபடியால் நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் எதிலெல்லாம் சிறைப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்களோ, செயல் இழந்தவர்களாய் காணப்படுகிறார்களோ, அதிலே நீர் அனுசாரியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருந்த ஜெயத்தை நல்கி அவர்களுடைய வாழ்க்கையில் நல் ஆசீர்வாதங்களை பொழிந்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து மேன்மை உள்ளவர்களாய் நிறுத்தியருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.